வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், நியூட்ரல்னு சொல்றாங்க. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 555 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் $427.70 லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇ சரி, 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் இது பிஇ சரி, இவங்க வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் வரும்போது ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்கு. அதே சமயத்தில் அடிக்வேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ இருக்கு. ஸோ இப்போ லிக்விடிட்டி பொசிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் வந்து பார்த்தோம்னாக்க 1.45 இருக்கு. அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸை ஏற்றி விட்டுருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மைபி இது வந்து டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் 13.3% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 3.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு ₹1.30 இன்க்ரீஸ் ஆகி இப்போ ₹40.30 இருக்கா. இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இல்லாட்டி ஸ்டாக்னேஷனா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது இன்க்ரிமெண்டல் நம்ம எடுத்துக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷம் அதாவது ஜூலை மாதம் 2024 வந்து 1:2 அவன் வந்து போனஸ் ஷேர் கொடுத்தான். அதெல்லாம் இம்பாக்ட் கொடுத்ததுக்கு பிறகு இது வந்து ₹1.30 கூடி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லிட்டரலாக நம்ம பார்த்தோம்னா 3%. அப்போ போனஸ் ஷேருக்கு உண்டான 30% நம்ம சேர்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம யோசிக்கலாம். ஆனாலும் இது வந்து தொடருதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு குவார்டர்லிலையும் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது, வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் 2025, மார்ச் 2024. அதை கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 38.8% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் 1.8% குறைஞ்சு போயிருக்கு. ஆனால் லாஸ் இல்லை, போன வருஷத்தோடைய பெர்ஃபார்மன்சஸ் காட்டிலும் இப்போ குறைஞ்சிருக்கு. அப்படிதான் அதோடைய அர்த்தமாகுது. இப்போ Q2Qவோட ரெவென்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹500 கோடி கிட்டக்க Q2Q ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹28 கோடி நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 10 பைசா குறைஞ்சு ₹8.10 இருக்கு. இதுவுமே நமக்கு நல்லதுதான். போன தடவை ஜூலை மாதம் கொடுத்ததுனால செப்டம்பர்லேயே அது நமக்கு இம்பாக்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இது வந்து நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சைட்ல அப்படி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டான், அது அந்த எஃபெக்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்க மாட்டான், அப்படியே பிளண்டா போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 3த்துக்கு மாத்திரம் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஆனால் நான் எக்ஸல் ஷீட்ல அதெல்லாம் எஃபெக்ட் கொடுத்து தான் நான் போட்டிருப்பேன், அது தனி. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. செப்டம்பர் 51, டிசம்பர் 45, மார்ச் 40ன்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால இப்ப உடனே இவன் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுப்பானா அப்படிங்கறத அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் எந்த சைடு நம்ம எடுத்துட்டு போதோ அந்த சைடு தான் நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப நமக்கு வந்து எப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 1% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.91% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். 6 கரண்ட் பிரைஸ் 427, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோ 0.8. நம்ம லிட்டரலா பார்க்கும்போது இது ஒரு நல்ல அட்வான்டேஜா தெரியும். அதே சமயத்தில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. அதனால இவன் வந்து இப்போ டர்ன் அப் ஆவானா அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது 40.3 இருக்கு. இதை நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது 10.08, நம்ம 10ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போற நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற இபிஎஸோட மேட்ச் பண்ணும்போது கம்மியா இருக்கு, 1.50% கம்மியா இருக்கு. அப்ப இவன் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டரோட, அதாவது டிசம்பர் குவார்டருக்கு ஒட்டி வந்திருக்கக்கூடிய அந்த ஹைட்டை இவன் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதே சமயத்துல அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சமா இருக்கும். எதுனா காரணத்தினால அப்படின்னு சொன்னாக்க Q4 காட்டிலும் இந்த ஆவரேஜ்
கூட இருக்கு. அதனால அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சமா இருக்கும். ஆனா ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி. காரணம் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கம்மியா இருக்கு. இப்ப இவன் அடுத்த குவார்ட்டருக்கு வந்து 11.6 அவன் எடுத்தான், ரிசல்ட்டா எடுத்தான் அப்படின்னு சொன்ன இபிஎஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் சஸ்டெயின் ஆகும். அது பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வரும். இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் ஹைட்டை, அதாவது போன குவார்ட்டருடைய ஹைட்டை பிரேக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வரான். பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 263ல இருந்து 427ங்கிற ரேஞ்சு. 263க்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 304ல இருந்து 96 வரைக்குமான பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. இப்ப இவன் 427 ஒட்டி தான் இருக்கிறான். 427 ஒட்டி தான் இருக்கிறான். 427 உடைச்சான் அப்படின்னு சொன்னா இவன் வந்து இந்த பெரிஸ் ட்ரெண்டோடைய இதுல இருந்து அந்த ஜோன்ல இருந்து வெளியில வரான். அதுக்கப்புறம் அவன் புல்லிஷ் ட்ரெண்டை நோக்கி பயணமாகறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா S4ல இருந்து S1 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். S4 221ல இருந்து 235, S3 359ல இருந்து 368, S3 S2 ஓட மிட் பாயிண்ட் 429ல இருந்து 451, S2 520ல இருந்து 545, S2 S1 உடைய மிட் பாயிண்ட் 623ல இருந்து 651, S1 739ல இருந்து 770. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போன டிசம்பரோடைய ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரியில தான் வந்திருக்கும். அப்ப நம்ம இந்த காலகட்டங்கள்ல இவன் வந்து எங்க வரைக்கும் 490 வரைக்கும் வந்திருக்கிறான். நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இது பிரகாரம் அட்வான்டேஜா இருந்தா கூட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் கம்மியா இருக்கிறதுனால இந்த 420ங்கிறத பிரேக் பண்ணுவான், 480ங்கிறத பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. மைட் பி இந்த மிட் பாயிண்டோட ரீஜன் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் 11.6 பீட் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ வந்து இதை பிரேக் பண்ணி இவன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பெர்ஃபார்ம் பண்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். மாறா இவன் வந்து 8.1 காட்டிலும் கம்மியா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா 8.1 காட்டிலுமோ 8.2 காட்டிலுமோ கம்மியா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க S3 கீழே உடைச்சு S4க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்ப இவன் வந்து நம்ம இந்த இடத்துல பாத் போட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இது பிரகாரம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே இவன் வந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இது வந்து சொதப்பினா 8.1 கீழெல்லாம் வந்தான்னாக்க S4 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.